இப்போ தெரிகிறதா, அந்த காலம் முதல் வயதிற்கு நம் பெண்களுக்கு ஏன் அந்த உணவு கொடுத்தார்கள் என்று. வயதிற்கு வந்த பெண்களே கவனம். இப்பொழுது உள்ள குழந்தைகள் எல்லாம் ஓடி ஆடி விளையாடுவதில்லை. பள்ளிகளுக்கு செல்வது, வீட்டில் வந்து போன் பார்ப்பது, பிறகு தூங்குவது, அப்படித்தான் நாட்கள் சென்று கொண்டிருக்கிறது. அதனால் அவர்களுக்கு அன்றாடம் கிடைக்கக்கூடிய சத்துக்கள் கிடைப்பதில்லை. நடுத்தர வயது இளம் பெண்களுக்கு, அதாவது பூப்படைந்த மற்றும் பூப்படைய போகும் பெண்களுக்கு உணவில் இரும்பு சத்துக்கள் சேர்த்துக் கொள்ள வேண்டுமா? இல்லை என்றால் அவர்களுக்கு சிறு வயதிலேயே தைராய்டு பிரச்சனை மற்றும் நீர்க்கட்டி ஏற்பட்டு காலப்போக்கில் குழந்தை பெற்றுக் கொள்வதே கஷ்டமாகிவிடுமாம். அந்த சிரமம் எல்லாம் இல்லாமல் உணவின் மூலமே குழந்தைகளுக்கு சத்துக்களை அதிகரித்து கொடுத்துக் கொள்ளுங்கள். கருப்பு உளுந்து தோல் நீக்காமல் கருப்பு உளுந்தில் வடை, களி செய்தும் சத்து மாவாக பொடித்தும் சாப்பிடலாம். சத்து மாவு மற்றும் களி தயாரிப்பதற்கு கருப்பு உளுந்தை நன்றாக வறுத்து பொடித்துக் கொள்ள வேண்டும். பின் நாட்டு சர்க்கரை அல்லது பனை வெல்லம் சேர்த்து சத்து மாவாக சாப்பிடலாம். அதே மாவை கூழ் போன்று காய்ச்சி நல்லெண்ணெய், காய்ந்த திராட்சை, முந்திரி மற்றும் பாதாம் ஆகியவற்றுடன் சேர்த்து சாப்பிட கொடுக்கலாம். எலும்புகள் வலுவாகவும் மற்றும் சீரான மாதவிடாய் சுழற்சிக்கு உதவும். இந்த கருப்பு உளுந்தை தோல் நீக்காமல் கொடுத்தால்தான் அதிலுள்ள சத்துக்கள் கிடைக்கும். குழந்தைகளுக்கு கொழுப்பு சத்துக்கள் கட்டாயம் இருக்க வேண்டும். ஆனால் அது நல்ல கொழுப்புகளாக இருக்க வேண்டும். அதற்கு நல்லெண்ணெயில் இருந்து கிடைக்கும் கொழுப்பு நல்ல கொழுப்பு வகையை சேர்ந்தது. எனவே உணவில் அடிக்கடி நல்லெண்ணெய் மற்றும் நெய் சேர்த்து கொள்ள வேண்டும். நாட்டு முட்டை. பெண் குழந்தைகள் பூ பெய்தியவுடன் உடலுக்கு தேவையான கொழுப்பு சத்தை தவறாமல் எடுத்துக்கொள்ள வேண்டும். தினமும் 1 அல்லது 2 நாட்டு முட்டையை மஞ்சள் கருவுடன் சேர்த்து சமைத்து சாப்பிட வேண்டும். எந்த முட்டையையும் சமைக்காமல் சாப்பிடக்கூடாது. சிலரெல்லாம் பூப்படைந்த பெண்களுக்கு முட்டையை அப்படியே பச்சையாக குடிக்க சொல்லுவார். அது சில பெண்களுக்கு ஏற்றுக்கொள்ளும், சில பெண்களுக்கு ஏற்றுக்கொள்ளாது. எனவே ஏற்றுக்கொள்ளாத பெண்கள் சமைத்து கட்டாயம் சாப்பிடுங்கள். கம்பு. வறுத்த கம்பு தானியத்தை பொடித்து கூழாகவோ அல்லது களியாகவோ சமைத்து சாப்பிடலாம். எலும்புகள் வலுப்பெற கம்பு உறுதுணை புரியும். சிறு தானியங்களிலேயே கம்பு முக்கிய பங்கு வகிக்கிறது. பொட்டுக்கடலையை அப்படியே சாப்பிடலாம் அல்லது பொடித்து நாட்டு சர்க்கரை சேர்த்து சத்து மாவாக சாப்பிடலாம். இதுவும் எலும்பை வலுப்படுத்த உதவும். மேலும் பொட்டுக்கடலை வெள்ளத்தையும் மிக்சி ஜாரில் அரைத்து உருண்டை பிடித்தும் சாப்பிடலாம். மீன், ஆட்டிறைச்சி மற்றும் கோழி இறைச்சி ஆகியவற்றை உணவில் சேர்த்துக் கொள்ளலாம். ஆனால் குறைவான அளவு மட்டுமே எடுத்துக்கொள்ள வேண்டும். வாரத்தில் 3 நாட்கள் எடுத்துக்கொள்ளலாம். மாதவிடாய் நாட்களில் இரத்தப்போக்கு ஏற்படுவதால் சிலருக்கு இரத்த சோகை வர வாய்ப்புள்ளது. இதை தடுக்க முருங்கை கீரை, அரைக்கீரை, பொன்னாங்கண்ணி கீரை, பசலைக்கீரை மற்றும் முள்ளங்கி கீரை இவற்றில் ஏதேனும் ஒரு கீரையை வாரத்திற்கு 3 முறை எடுத்துக்கொள்ள வேண்டும். இதனால் மலம் சரியாக வெளியேறி பசியை தூண்டும். மேலும் எண்ணற்ற சத்துக்கள் கீரையில் உண்டு. சில பெண் குழந்தைகளுக்கு மாதவிடாய் நாட்களில் இரத்தப்போக்கு சற்று குறைவாக இருக்கும். மேலும் உடலில் இரத்தத்தின் அளவும் குறைய நேரிடும். இதற்கு வயிற்றில் இருக்கும் நாக்கு பூச்சியும் காரணமாக இருக்கலாம். உணவில் பாகற்காய், சுண்டைக்காய் ஆகிய 2ஐயும் அதிக அளவில் சேர்த்துக் கொண்டால் நாக்குப்பூச்சி தொந்தரவு ஏற்படாது. மருத்துவரின் ஆலோசனையுடன் நாக்குப்பூச்சி மாத்திரைகளையும் எடுத்துக்கொள்வது நல்லது. 3 மாதம் அல்லது 6 மாதத்திற்கு ஒரு தடவை நாக்குப்பூச்சி மாத்திரை சாப்பிடுவது அவசியம். கேழ்வரகு, கம்பு, நாட்டு சோளம், பொட்டுக்கடலை மற்றும் பயத்தம்பருப்பு ஆகியவற்றால் தயாரிக்கப்படும் சத்து மாவு உருண்டையை மாதத்திற்கு 3 நாட்கள் சாப்பிட வேண்டும். மாதவிடாய் நாட்களில் சாப்பிட்டால் அதிக அளவு பலன் பெறலாம். இந்த சத்து மாவில் கூழ் போன்று செய்தும் சாப்பிடலாம். ரொட்டி தயாரித்தும் சாப்பிடலாம். கருப்பு அல்லது வெள்ளை கொண்டை கடலையை வாரத்திற்கு 2 முறை சேர்த்துக் கொண்டால் கர்ப்பப்பை ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது. மேலும் கரும்பு ஜூஸ்கள் கடைகளில் குடித்தால் வாங்கி குடியுங்கள். அதுவும் கர்ப்பப்பைக்கு மிகவும் நல்லது. இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.